இந்த கம்பெனியை திறந்து வச்சதே தொகுதி எம்எல்ஏ ஜி.கே.மணி அவர்கள் தான். அவர் ஃபர்ஸ்ட் குடோனுன்னு சொல்லி தான் திறந்து வச்சாரு. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தா துர்நாற்றம் அடிக்குது, புகை வருது. என்னன்னு நாங்க போய் பார்த்தாக்கல பிளாஸ்டிக் உடைக்கிற அந்த துகளுக்கு நெருப்பு வைக்கிறாங்க. அதனால புகை எங்களுக்கு கண்ணெரிச்சலாம் வருது. கிணத்துக்கு இந்த கம்பெனிக்கு ஒரு 30 அடி கூட டிஸ்டன்ஸ்ல அந்த தண்ணி ஊற எங்க கிணத்துல ஊறுதுங்க. இதனால நாங்க குடிக்கிறோங்க, எங்களுக்கு பாதிப்பாது. பையன் நைட்ல உட்காந்து படிக்க முடிய மாட்டேங்குது, ரொம்ப ஸ்மெல் வருதுமா, கண் எரியுதுமாங்கிறோம். அப்புறம் பசங்க எப்படி படிக்கிறது, நாங்க எப்படி உயிரோட அங்க வாழ்றது? எம்எல்ஏ கிட்ட போய் நாங்கள் கேட்டோம், நீங்கள் தானே திறந்து வச்சிங்க, நீங்கள் இது நிரந்தரமாக மூடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நான் திறந்து வச்சும்போது அது குடோன்னு தான் சொன்னாங்க. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அது பிளாஸ்டிக் மறுசுழற்சி கம்பெனினே தெரியுது. நாங்கள் இது நிரந்தரமாக மூடுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களே தவிர அவங்க இதுவரையும் இது என்னன்னு ஏதுன்னு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல, எட்டு கூட பார்க்கல. வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களை மனு கொடுக்கும் போது RSA டேடர் மறுசுழற்சி தொழிற்சாலையை நாங்கள் சீல் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. பிளாஸ்டிக் வேணா, நெகிழி வேணா, யாருமே பயன்படுத்த வேணான்னு எங்களுக்கே எல்லாம் சொல்றீங்க. ஸ்கூல் படிக்கிற குட்டி பிள்ளைங்களுக்கு கூட சொல்லி கொடுக்குறீங்க நீங்க. ஆனா இங்க ஒரு கிராமத்துல வில்லேஜ்ல விவசாய நிலத்துக்கு சென்டர்ல மறுசுழற்சின்ற பேர்ல ஒரு கம்பெனி வச்சுன்னு இவ்வளவு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கிறார். அது தக்க நடவடிக்கை யாருமே ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? மாசு கட்டுப்பாட்டு துறையில மனு கொடுத்துருக்கோம். ஒருத்தருக்கு 4 பேர் மனு கொடுத்துருக்கோம். ஒரு 3 மாசம் இருந்து பாருங்க. அந்த 3 மாசத்துல டெய்லி ஒரே சவுண்டு, காலையில ஏதோ வண்டு ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சுவாசிக்க முடியல, சுத்தமான காத்து இல்ல. நகர்ப்புறத்துல இருக்கிறவங்க எல்லாம் கிராமத்தை நோக்கி வராங்க. எதுக்கு வராங்க? அமைதி கிடைக்கணும், இயற்கையான காத்து கிடைக்கணும்ன்றதுக்காக தான். கிராமப்புறத்திலே இது கிடைக்காத போது இந்த 400 பேர் பாதிப்பு முக்கியமா, அந்த ஒரு குடும்பம் முக்கியமா. அவங்க கம்பெனியை ஓபன் பண்ணி வச்சுட்டு அவங்க இங்க இல்ல, அவங்க பெங்களூர்ல இங்கே இருக்காங்க. இங்க வசிக்கிறது நாங்க தான். இது தினம் நாங்க சுவாசிச்சுனே இருந்துங்களா, குழந்தைங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு வரும், அடுத்த ஜென்ரேஷன் இது எவ்வளவு பாதிக்கின்றது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? இது ஏன் எங்களை மாதிரி வில்லேஜ்ல இருக்கிறவங்க நாங்க இவ்வளவு தூரம் கத்தி போராட வேண்டியதா இருக்கு? இதே நாங்க பிளாட் போட்டு வித்தா கூட விவசாய நிலத்தை பிளாட் போட்டு விற்காதீங்க, விவசாயம் செய்ய நீங்க தான் சொல்றீங்க. ஒவ்வொரு மேடையிலும் பேசுறது நீங்க தான். இதே ஆளுங்க, அதிகாரிங்க, ஆளுங்க எல்லாருமே சேர்ந்தா இந்த கம்பெனி ஓபன் பண்ணி வச்சுட்டு இவங்களுக்கு சப்போர்ட்டாவும் இருக்கிறீங்க. இந்த கம்பெனியை மூடல்னா நாங்க இதை மேற்கொண்டு போராட்டம் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோங்க. பொதுமக்கள் எல்லாரும் பாக்குற எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. கம்பெனி நிரந்தரமா மூடி சீல் வைக்கணும். நாங்கள் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் வண்ணாத்திப்பட்டி கிராமத்தில் வசித்து வருகிறோங்க. எங்களுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு RSA டேடர் என்ற தொழில் மறுசுழற்சி செய்யும் பிளாஸ்டிக் தொழிற்சாலை துவங்கப்பட்டது. அது ஆரம்பத்தில் ஏதோ ஒரு குடோனுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. அது ஆரம்பித்து ஒரு 3 மாதத்தில் கட்டிட வேலையெல்லாம் முடிக்கும் போது RSA டேடர்ஸ் மறுசுழற்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் கம்பெனியை தொடங்கினாங்க. அது 3 மாதம் ரன் ஆச்சு. ரன் ஆகும் போது இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வாமை வந்துடுச்சு. உடம்பு பாதிக்கிற அளவுக்கு கண்ணெரிச்சல், மூச்சு திணறல், தோல் எரிச்சல், தோல் அரிப்பு, அந்த மாதிரியான சில உபாதிகளாக வந்துச்சு. நீங்கள் இது என்னன்னு எங்களுக்கு ஒன்றும் வில்லேஜில் இருக்கிறதுனால எதுவும் புரியல. தொழிற்சாலையினால எங்களுக்கு பல பிரச்சனை வருதுன்னு நாங்கள் கம்பெனி முதலாளிக்கிட்ட நாங்கள் போய் கேட்டோம். நாங்கள் ஒரு 100 குடும்பங்க வசிக்கிறோம். அவங்ககிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க இது என்னுடைய சொந்த இடம், நான் பல கோடி மதிப்பில் போட்டு இந்த தொழிற்சாலை ஆரம்பிச்சுங்கிறேன், உங்கள் நலனுக்காக நான் இதெல்லாம் மூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கம்பெனியை திறந்து வச்சதே எங்கள் தொகுதி எம்எல்ஏ ஜி.கே.மணி அவர்கள் தான். அவர் ஃபர்ஸ்ட் குடோனுன்னு சொல்லி தான் திறந்து வச்சாரு. ஆனால் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா துர்நாற்றம் அடிக்குது, புகை வருது. என்னன்னு நாங்கள் போய் பார்த்தாக்கல அதுக்கப்புறம் தான் பார்த்தா பிளாஸ்டிக் உடைக்கிற அந்த துகளுக்கு இப்போ நெருப்பு வைக்கிறாங்க. அதனால் புகை எங்களுக்கு கண்ணெரிச்சலாம் வருது. அதுலேருந்து பிளாஸ்டிக் துகள்கள் எல்லாம் கழுவுறாங்க. அதனால் கழிவு நீரெல்லாம் நிலத்தில் விடுறதுனால எங்கள் நிலத்துக்கெல்லாம் வருது. இந்த கழிவு நீரால் எங்களுடைய விவசாய நிலங்கள்லாம் பாதிக்கப்பட்டது. இந்த விவசாய நிலத்திலேருந்து நாங்கள் பயிர் விதைச்சிருந்தோங்க. அந்த பயிரை கொண்டு போய் மாட்டுக்கு போட்டால் அந்த மாட்டு சாப்பிட மாட்டேருந்து. இங்கே இருந்த உயிர்கள், எலிகள், பறவைகள், எந்த பறவைகளும் இங்கே வருவதில்லை. இப்பொழுது முதல்லாம் எலிகளால் நடமாடிச்சு, பாம்பு நடமாடிச்சு. இப்போ பாம்பு, எலி எதுவும் நடமாடுவதில்லை. இயற்கை உயிரினங்கள் எதுவும் இங்கே வாழ்வதில்லை. நாங்களும் இங்கே வாழ முடியல. கிணத்துக்கு இந்த கம்பெனிக்கு ஒரு 30 அடி கூட டிஸ்டன்ஸ்ல அந்த தண்ணி ஊற எங்க கிணத்துல ஊறுதுங்க. இதனால நாங்கள் குடிக்கிறோங்க, எங்களுக்கு பாதிப்பாது. எங்க மாமனார் வயசாங்க, மாமியார் வயசாங்க, குழந்தைங்க இருக்கு எங்க வீட்டில், எல்லாருமே பாதிக்கிறாங்க. பையன் நைட்டில் உட்காந்து படிக்க முடிய மாட்டேங்குது, ரொம்ப ஸ்மெல் வருதுமா, கண் எரியுதுமாங்கிறான். அப்புறம் பசங்க எப்படி படிக்கிறது, நாங்கள் எப்படி உயிரோட அங்கே வாழ்றது? அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சரி எம்எல்ஏ கிட்ட போய் நாங்கள் கேட்டோம், நீங்கள் தானே திறந்து வச்சிங்க, இது குடோனு தான் திறந்து வச்சிங்க, அதுக்கப்புறம் பார்த்தா பிளாஸ்டிக் உடச்சி அந்த கழிவு நீரெல்லாம் எங்கள் நிலத்துக்கு வர மாதிரி அவங்க செய்கிறாங்க. அதனால் எங்களுக்கு விவசாயமும் பாதிக்குது, எங்களை வாழ்வாதாரமும் பாதிக்குது,
இதனால் எங்களுக்கு பல வகையான நோய்கள் எல்லாம் வருது, நீங்கள் வந்து இது நிரந்தரமாக மூடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நான் திறந்து வச்சும்போது அது குடோன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அது பிளாஸ்டிக் மறுசுழற்சி கம்பெனினே தெரியுது. சரி, நாங்கள் இது நிரந்தரமாக மூடுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களே தவிர, அவங்க இதுவரையும் வந்து இது என்னன்னு ஏதுன்னு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல, எட்டு கூட பார்க்கல. நாங்கள் அரசு அதிகாரிகளை வந்து மனு கொடுக்க போனோம், மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்தோம். அப்புறம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களை வந்து மனு கொடுக்கும்போது, இது பிளாஸ்டிக் தொழிற்சாலை எங்களுக்கு மக்களுக்கெல்லாம் இவ்வளோ பாதிப்பு இருக்குது, கண் எரிச்சல் ஊவாமை இருக்குது அப்படின்னு சொன்னதுனால RSA டேடர்ஸ் மறுசுழற்சி தொழிற்சாலையே நாங்கள் வந்து சீல் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஒரு டைமுக்கு 2 டைம் போய் பார்க்கும்போது அதே வார்த்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவங்க வந்து ஏன் அந்த நடவடிக்கை எடுக்கலைன்றது எங்களுக்கு புரியல. அடுத்து வட்டார அலுவலருக்கு வந்து நாங்கள் மனு கொடுத்தோம். அவங்க வந்து ஆய்வு செஞ்சுட்டு இதில் வந்து RSA டேடர் சுட்டு வட்டாரது ஃபுல்லாக மரம் எடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த கருத்து எங்களுக்கு புரியல. எங்களுக்கு மக்களுக்கு பிரச்சனை, மக்கள் எல்லாம் பாதிக்கிறாங்க, 100 குடும்பங்கள் வசிக்குது. ஒரு குடும்பத்தில் 4 பேர்னா கூட 400 பேர் ஆகிறோம். அந்த 400 பேர் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் போய் சொல்கிறோம். ஆனால் அவங்களாம் அந்த கருத்தை எடுத்துக்கவே இல்லை. வட்டார வளர்ச்சி அலுவலர் தொழிற்சாலையை சுற்றியும் மரம் நடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது என்னன்னு எங்களுக்கு புரியல. அந்த மரம் நட்டுறதுனால மட்டும் எங்கள் பிரச்சனை சால்வ் ஆயிருங்களா? எங்களது ஒரே வரப்பை ஒட்டி தான் சுற்றி இத்தனை வீடும் இருக்குது, விவசாய நிலமும் இருக்குது. அந்த இடத்துல ஒருத்தர் பிளாஸ்டிக் மறுசுழற்சி வச்சுன்னு அந்த கழிவு நீரை இங்கேயே விடுறாங்க. அதனால் நிலத்தடி நீர் பாதிக்குது, காற்று மாசுபடுது, மண் மாசுபடுது, எல்லாமே மாசுபடுதுன்னு சொல்கிறோம். இவர் மரத்தை மட்டும் நட சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்க மரம் நடுறதுக்கு அடுத்த நாளே ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மரம் நட்டால் மட்டும் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்து விடுவாயிருங்களா? மாசு கட்டுப்பாட்டு துறையில் மனு கொடுத்துருக்கோம். ஒருத்தருக்கு 4 பேர் மனு கொடுத்துருக்கோம். ஒரு 3 மாதம் இருந்து பாருங்க. அந்த 3 மாதத்தில் டெய்லி ஒரே சவுண்டு, காதில் ஏதோ வண்டு ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, சுவாசிக்க முடியல, சுத்தமான காற்று இல்லை. நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கிராமத்தை நோக்கி வராங்க. எதுக்கு வராங்க? அமைதி கிடைக்கணும், இயற்கையான மூச்சு காற்று கிடைக்கணுன்றதுக்காக தான். அதே வந்து எங்கள் கிராமப்புறத்திலே இது வந்து கிடைக்காத போது எங்களுக்கு எவ்வளோ ஒரு பாதிப்பு இருக்குது உங்களுக்கே தெரியும். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு தபால் போட்டுங்க, மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கு ஒரு தபால் போட்டுங்க, வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு ஒரு தபால் போட்டுங்க, வட்டாட்சியருக்கு ஒரு தபால் போட்டுங்க. எல்லா தபாலையும் பார்த்துட்டு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இருக்கிறவங்க வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் இதுக்கு பதில் சொல்லணும்னு அனுப்புகிறாங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துலேருந்து பதில் கேட்டாங்கன்னா அவங்க போய் ஊரக வளர்ச்சி அலுவலர் தான் பதில் சொல்லணும்னு அனுப்புகிறாங்க. நீங்கள் யாருமே அப்போ எந்த அதிகாரமும் எடுத்து இதுக்கான தகவலை எங்களுக்கு கொடுக்கலனா நாங்கள் யார்கிட்ட போய் முறையிடுறதுன்னு தெரியல. பிளாஸ்டிக் வேணாம், நெகிழி வேணாம், யாருமே பயன்படுத்த வேணான்னு எங்களுக்கே எல்லாம் சொல்கிறீங்க. ஸ்கூல் படிக்கிற குட்டி பிள்ளைங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்குறீங்க நீங்கள். ஆனால் இங்கே ஒரு கிராமத்தில் வில்லேஜில் இங்கே விவசாய நிலத்துக்கு சென்டரில் அதுவும் ஒரு விவசாய நிலம் தான், அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து மறுசுழற்சின்ற பேரில் ஒரு கம்பெனி வச்சுன்னு இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கிறார். அது தக்க நடவடிக்கை யாருமே ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? நிரந்தரமாக இதை மூடிடணும். எங்களுக்கு இந்த கம்பெனினால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாகுதுன்னு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக காட்டிட்டுங்க. இந்த 400 பேர் பாதிப்பு முக்கியமாக, அந்த ஒரு குடும்பம் முக்கியமாக. அவங்க கம்பெனியை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவங்க இங்கே இல்லை, அவங்க பெங்களூரில் எங்கேயா இருக்காங்க. இங்கே வசிக்கிறது நாங்கள் தான். இது தினம் நாங்கள் சுவாசிச்சுன்னே இருந்துங்களா குழந்தைங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு வரும், அடுத்த ஜென்ரேஷன் இது எவ்வளோ பாதிக்கின்றது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? நீங்களாம் படித்து ஆஃபீஸில் இருக்கிறவங்க தானே, உங்களுக்கு தெரியும் தானே. இது ஏன் எங்களை மாதிரி வில்லேஜில் இருக்கிறவங்க நாங்கள் இவ்வளோ தூரம் கத்தி போராட வேண்டியதாக இருக்குது? வில்லேஜில் இப்படி ஒரு கம்பெனி இவர் இன்றைக்கி அடுத்தாலும் இன்னொரு நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வில்லேஜே இது வில்லேஜே இருக்காது, விவசாயமும் இருக்காது. விவசாயம் செய்யுங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேடை ஏறி பேசுகிறீங்களா தவிர இந்த விவசாய நிலத்துக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனையை வந்துருக்குறாங்க. இதே நாங்கள் பிளாட் போட்டு விற்றா கூட விவசாய நிலத்தை பிளாட் போட்டு விற்காதீங்க, விவசாயம் செய்ய நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஒவ்வொரு மேடையிலும் பேசுகிறது நீங்கள் தான். இதே ஆளுங்க, ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கிறீங்க. அப்போ நாங்கள் என்ன தான் செய்யட்டுங்க? இந்த பிளாஸ்டிக் மறுசுழற்சியானது நீரின் சுமார் 1 கிலோமீட்டர் வரைக்கும் பாதிக்கும் என்று சொல்கிறார்கள். நீங்கள் 1 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள மக்கள் மட்டுமல்ல, பக்காக்க மக்களும் எங்களுக்கு இன்று போராடினால்தான் நாளை எதிர்காலத்தில் உங்கள் கிராமத்தில் இந்த பிளாஸ்டிக் தொழிற்சாலை வராமல் காப்பாற்ற முடியும். இதான் மூடுறேன்னு சொன்னாங்க, அவங்களும் ஒன்றுமே எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாராலையும் முடியும், ஆனால் ஏன் எங்கள் மக்களுக்காக செயல்படாமல் ஒரே ஒரு கம்பெனியாக மட்டும் நீங்களாம் செயல்படுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. இந்த கம்பெனியை மூடல்னா நாங்கள் இதை மேற்கொண்டு கொண்டு போகிறதுக்கு எங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோங்க. இது பொதுமக்கள் எல்லாரும் பார்க்குற எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இதுதான் எங்களுடைய ஒரே மெயின் பிரச்சனை. இந்த கம்பெனியை நிரந்தரமாக மூடி சீல் வைக்கணும்.